முருகாசரணம். நாவில் சரஸ்வதி நற்றுணையாக காக்க காக்க கனகவேல் காக்க. எல்லோருக்கும் வணக்கம். நான் அனிதா பேசுறேன். நான் நல்லா இருக்கேன். நீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ, இன்னைக்கு ஒரு ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு பதிவு. இது பேசுறதுக்கே பார்த்தீங்க அப்படின்னா, இத பத்தி எனக்கு பேசுறதுக்கே எனக்கு காத்துல அப்படியே பறக்கிற மாரி இருக்கும். ஒரே வார்த்தையில சொல்லணும் அப்படின்னா, லிட்டரலி அப்படி ஒரு ஃபீலிங் தான். ஒரு பரவசத்துல தான் இத பத்தி நெனச்சாலே எனக்கு ரொம்ப பரவசமா இருக்கும். அப்பேற்பட்ட ஒரு விஷயம் தான் இன்னைக்கு நான் வந்து ஷேர் பண்ண போறேன். ஆ ஸோ, இப்போ நீங்க ஸ்க்ரீன்ல காட்டுற இந்த திருப்புகழ் புத்தகம், சரி வேல்மாறல் புத்தகம் இதெல்லாம் நீங்க வந்து வாங்கியிருக்கீங்க அப்படின்னா, உங்களுடைய உங்க உங்களுடைய பெரும் பங்கு இதுல இருக்கு ஆக்சுவலி. இந்த வீடியோலயே இருக்கு. இந்த வீடியோவே உங்களுக்காக தான், உங்களால் தான் ஆக்சுவலி. ஏன்னா நீங்களும் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். சாரி. ஸோ, நீங்க இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு கமெண்ட் பண்ணுங்க. நிஜமாவே கடவுள் வந்து உங்கள தேர்ந்தெடுத்திருக்காரா? இல்லையா? அப்படிங்கிறத நீங்களே சொல்லுங்க. ரியல் சாய் மிராக்கிள்ஸ் குடும்பத்தோட தொடர்ந்து பயணிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு தெரியும். புதுசா நீங்க இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா, மேபி பழைய வீடியோஸ் நீங்க கொஞ்சம் பார்த்தீங்கன்னா தெரியும். நீங்க ஸ்க்ரீன்ல காட்டுற இந்த திருப்புகழ் புத்தகம் அ வேணும் அப்படின்னா, ரம்யா சகோதரிக்கு காட்டுற நம்பருக்கு வந்து நீங்க வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஸ்க்ரீன்ல காட்டுற நம்பருக்கு. ஏன்னா அதாவது இந்த நீங்க புத்தகம் வாங்கும்போது, ஒரு புத்தகம் மட்டும் வந்து உங்க வீட்டுக்கு வரதில்ல. சாட்சாத் முருகப்பெருமான் வராரு. நீங்க வாங்கி தானம் செய்யும்போது, உங்க வம்சத்துக்கே வந்து பல புண்ணியங்கள சேர்க்கிறீங்க. இது இல்லாம வந்து கோயில் திருப்பணிகள் உங்களுக்கே தெரியாம நீங்க பண்றீங்க. அப்போ அதுல வந்து சர்வசாதாரணமா நம்ம வந்து ஓகே இந்த கோயிலுக்கு 50,000 இந்த கோயிலுக்கு 10,000 இங்க 1,00,000 நம்ம எடுத்து குடுக்கிறதே கிடையாது. எப்படின்னா, தெய்வம் எங்கு வழிகாட்டுகின்றதோ, எங்க வந்து முருகப்பெருமான் ஆகட்டும், சிவபெருமான் ஆகட்டும், அம்பாள் ஆகட்டும், இங்க நீ செய்யின்னு சொல்றாங்களோ, பைரவர் உட்பட நமக்கு வழிகாட்டிட்டு இருக்காங்க. எங்க அவங்க கை காட்டுறாங்களோ, அங்க தான் செய்றோம். அ அதுக்கு வந்து இப்போ அம்பாள் கோயில் சம்மந்தமா என்னென்ன விஷயங்கள்லாம் நடந்துச்சு அப்படிங்கிறத தான் இந்த வீடியோல சொல்லப் போறேன். இது மாரி வந்து சம்பவங்கள் இதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல நீங்க பார்த்தே இருக்க மாட்டீங்க. அந்த மாரி சம்பவங்கள் தான் இது. ஸோ நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். உங்கள வந்து முருகப்பெருமானும் சரி, அம்பாளும் சரி எப்படி வந்து தேர்ந்தெடுத்து இந்த பணியில ஈடுபடுத்தியிருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கே வந்து புரியும். ஏன்னா, அந்த கடவுள் நினைத்தால் ஒழிய, நம்மளால ஒரு துரும்ப கூட அசைக்க முடியாது அப்படிங்கிறது, இந்த வீடியோல நீங்க புரிஞ்சுப்பீங்க. எப்படி வந்து ஒவ்வொரு இடத்துலயும் வந்து அ மத்தவங்க பண்ணணும்னு நெனச்சதெல்லாம் வேணாம், வேணாம், வேணாம்னு அவங்க வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டு, நம்மகிட்ட இருந்து மட்டுமே கேட்டு, கேட்டு வாங்குனாங்க அப்படிங்கிறது ஆச்சரியமா இருக்கும். அதே மாரி எப்படி வந்து ஒரு 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 என்ன சொல்றது? ஒரு கைண்ட் ஆஃப் ஆணவத்துல வந்து பிஹேவ் பண்ண ஒருத்தங்களுக்கு, அம்பாள் எப்படி ஒரு தண்டனை குடுத்தாங்க? எப்படி அத ஒதுக்கி வச்சாங்க? ஸோ இதெல்லாம் தான் பார்க்க போறோம். ஸோ அம்பாள் கோயில் ஜர்னி, அரக்கோணம் அம்பாள் கோயில் வந்து ஜர்னி எப்படி ஆரம்பிச்சது? அதில நடந்த முக்கியமான விஷயங்கள் மட்டும் சுருக்கமா சொல்றேன். வீடியோ லென்த் அதிகமானா சாரி. பட் நீங்க கட்டாயம் வந்து ஸ்கிப் பண்ணாம நீங்க பார்க்கணும். எல்லாமே தெரிஞ்சுக்கணும். இதுதான் தெய்வம் எப்படி வந்து ஒரு காரியத்த நம்மகிட்ட பண்ணி வாங்குறாங்க? யார அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க? யார ஒதுக்கி வைக்கிறாங்க? யார தண்டிக்கிறாங்க? நீங்க கண்கூடா உங்களுக்கு வந்து புரியும் ஆக்சுவலி. ஸோ சாரி ரொம்ப பெரிய இன்ட்ரோடக்ஷன். ஸ்டார்ட் பண்ணிடலாம் இப்போ. ஸோ முறை நவம்பர் மாசம் எனக்கு நம்ம ஆர்மி டீம்ல இருக்கிற ரமாதேவி சிஸ்டர் வந்து ஒரு 2, 3 வாரமா அவங்ககிட்ட ஒண்ணு பேசணும், பேசணும்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட அக்டோபர் எண்ட்லயே ஸ்டார்ட் பண்றாங்க. ஆனா அவங்க என்கிட்ட சொல்றதுக்கு ரொம்ப தயங்குறாங்க. ஏன்னா அப்பதான் நாங்க ஆர்மியா எல்லாம் பழக ஆரம்பிச்சு ஒரு 2, 3 மாசம் தான் ஆகுது. ரொம்ப யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நானே ஒரு நாள் வந்து அவங்ககிட்ட லிட்டரலி மிரட்டி, "என்ன சிஸ்டர் எதுக்கு இவ்வளோ தயக்கம்? சொல்லுங்க" அப்படின்னு சொல்றேன். ஸோ அவங்க ஒரு வாய்ஸ் அனுப்புறாங்க. அத வந்து எனக்கு அந்த தேதிய என் வாழ்நாள்ல மறக்க முடியாது. நவம்பர் 14 வெள்ளிக்கிழமை அன்னைக்கு விடிய காலையில ஒரு 5 மணி, 6 மணி வாக்குல வந்து நான் அவங்களோட வாய்ஸ கேட்கிறேன். முன்னாடியும் அனுப்பிச்ச வாய்ஸ அப்பதான் நான் கேட்கிறேன். கேட்கும்போது என்னன்னா, இந்த மாரி அவங்களோட ஹஸ்பண்டோட நேட்டிவ் அரக்கோணத்துக்கிட்ட தப்பூர். அங்க இருக்கிற கோயில்ல தான் அந்த கோயில பத்தின தான் அந்த விஷயமே. அங்க வந்து கோயில் கட்ட ஆரம்பிச்சிருக்காங்க ஒரு பெரியவர். ஆனா, அவரால வந்து ஃபண்ட் ஃபுல்லா கனெக்ட் பண்ண முடியாம அந்த கோயில் வந்து ஒரு காவாசி வேலையிலேயே நிக்கிது. இதுக்கு நம்ம ஏதாவது பண்ண முடியுமா? அப்படின்னு சொல்லிட்டு சிஸ்டர் கேட்குறாங்க. எனக்கு வந்து கேஷுவலி நான் அவங்களுக்கு ஒரு வாய்ஸ் போடுறேன். சிஸ்டர் அம்பாளுக்கு பண்ணாம என்ன? அம்பாளுக்கு பண்ணா முருகன், சிவன், பிள்ளையார் எல்லாருக்கும் பண்ண மாரி சிஸ்டர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் கேஷுவலா நான் சொல்லிட்டு நான் வந்து திரும்பியும் தூங்கிடுறேன். தூங்குனதுக்கு அப்புறமா தான் உடனே எனக்கு கனவுல அம்பாள் வராங்க. எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு உபதேசம் பண்றாங்க. அது உங்களுக்கு சஸ்பென்ஸ். ஏன்னா, அது எனக்கு மட்டும் பண்ண உபதேசம் கிடையாது. அது வந்து உங்களுக்கு எல்லாம் சொல்ல சொல்லி அம்பாள் நடத்திய ஒரு ஒரு லீலைகள் 2 மாசம் போச்சு. அத நான் இன்னும் உங்களுக்கு ஷேர் பண்ணாம வச்சிருக்கேன். ஏன்னா, ஒரு பெரிய விஷயத்துக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கேன். அந்த வேலை முடிஞ்சா தான் உங்ககிட்ட நான் வந்து சொல்ல முடியும். அது கண்டிப்பா அந்த 1 மாசத்துக்குள்ள சொல்லிடுவேன்னு நெனைக்கிறேன். ஸோ, அது வந்து அது மட்டும் இப்போ சஸ்பென்ஸா வைக்கிறேன். எனக்கு தூக்கி வாரி போடுது. நான் எந்திரிக்கிறேன்.
ஏன்னா, எனக்கு வந்து இப்படி ஒரு அம்பாள் நேரடியா வந்து என்கிட்ட பேசுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கல. எந்திரிச்சோனே எனக்கு தெரிஞ்சிருச்சு, இந்த கோயில் கட்டுறதுக்காக நம்ம சப்போர்ட் பண்றோம்ன்னு சொன்னனால தான் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, நான் உடனே வந்து குரூப்லலாம் போடுறேன் இது மாரின்னு சொல்லிட்டு, அன்னைக்கு சாயந்திரமே வந்து பிளான்லயே இல்ல. நான் அவசரமா கிளம்பி இங்க கவன்ட்ரி கோயில்ல இங்க அம்பாள் கோயில் தான் இல்லையா? அம்பாள் கோயிலுக்கு நான் போறேன். அங்க போம்போது, எனக்கு கனவுல வந்து அம்பாள் என்ன உபதேசம் பண்ணாங்களோ, அந்த மந்திரம் அங்க ஒலிச்சிட்டுருக்கு. எனக்கு ஒரே ஷாக் ஆகுது. சரி இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப என்னன்னா, ரமாதேவி சிஸ்டர் சொல்றாங்க, "நாங்க வந்து ஓகே நாங்க சண்டே வந்து அங்க அரக்கோணம் போறோம். அங்க போய் பார்த்துட்டு வந்து உங்களுக்கு அப்டேட் தரேன்" அப்படின்னு சொல்றாங்க. அப்பதான் வந்து சண்டே ஏர்லி மார்னிங் 3 மணிக்குன்னு நெனைக்கிறேன். ரமாதேவி சிஸ்டரோட ஹஸ்பண்டுக்கு ஒரு கனவு வருது. அந்த கனவு என்னன்னா, அவங்க கார்ல வந்து அந்த கோயிலுக்கு போய் பார்க்கலாம் அப்படின்னு அவங்க போயிட்டுருக்கிறதாவும், போற வழியில ஒரு ஆறு ஓடுது. ஆறு இவங்க வந்து கார நிறுத்துறாங்க. நிறுத்தி இறங்குறாங்க. அங்க தான் பார்க்கும்போது பார்த்தா, ஆத்துல இருந்து தண்ணீலயே வந்து ஒரு சிவலிங்கம் எழுந்திரிச்சு நிக்கிது. அது பக்கத்துல நான் நிக்கிறேன். அப்ப வந்து இவரு பார்த்துட்டு, இவர கூப்பிடுறேன் நானு. "எங்க போறீங்க?" அப்படின்னா, "இந்த மாரி அம்பாள் கோயில் பார்க்க போறோம்." அப்படின்னு சொல்லவும், நான் வந்து சில வார்த்தைகள் பேசிட்டு, "சரி வாங்க, வாங்க வாங்கன்னு" சொல்றேன். "சரி போய் பார்த்துட்டு வாங்க" அப்படின்னு வெல்கம் பண்றேன். அப்புறமா நானும் சிவன் 2 பேரும் ஒண்ணா சேர்ந்து மறைஞ்சு போயிடுறோம். "இப்படி ஒரு கனவு வந்துச்சு" அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு அந்த இடத்துல இன்ஸ்டன்ட்டா எனக்கு புரிஞ்சிருச்சு. சிஸ்டர் அங்க வந்தது நான் கிடையாது. அம்பாள் தான். ஏன்னா, மறையும்போது வந்து நான் மனுஷியா இருந்தேன் அப்டின்னா, அந்த இடத்துல வந்து நான் அப்படி கடவுள் மாரி மறைஞ்சிருக்க மாட்டேன். ஸோ, அங்க அம்பாளும், சிவனும் தான் வந்து ஒரே ஒரு சேர மறைஞ்சிருக்காங்க. அதனால வந்து அது நான் இல்ல. ஸோ, இது வந்து நமக்கு கிடைச்ச 2வது மிகப்பெரிய ஒரு கிரீன் சிக்னல். ஒரு பெரிய ஆசீர்வாதம். சரி இந்த கோயிலுக்கு நீங்க வாங்க வாங்கன்னு சொன்னது எப்டின்னா, "வாங்க இந்த கோயில் வேலைய வந்து பண்ணுங்க" அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. ஏன் அந்த ஆத்துல இருந்து தண்ணீலருந்து அந்த சிவலிங்கம் எந்திரிச்சது, அது வந்து இன்னொரு ஸ்டோரி இருக்கு. அது வந்து நான் உங்களுக்கு அந்த பெரிய வீடியோல வந்து நான் கவர் பண்றேன். ஸோ இப்போதைக்கு அது வேணாம். ஸோ இப்படி இருக்கும்போது அவங்க போயிட்டு வராங்க. அங்க போயிட்டு அங்க 95 வயசு முதியவர் ஒருத்தர். அவர் தான் வந்து அந்த அம்பாள் கோயில் 40 வருஷம் முன்னாடி கட்டி கட்டுன கோயில் அது. அது ரொம்ப பாழஞ்சு போயிடுச்சு. ஸோ அத இடிச்சுட்டு அம்பாள் வந்து ஒரு ட்ரம்ல நெல்லு போட்டு மூடி வச்சிருக்காங்க. அதுக்கு தான் வந்து அவர் தான் முன்னேற்பாடு பண்ணி கோயில் கட்டிட்டு இருக்காரு. ஆளுங்கள வச்சு கட்டுறாரு. அது நிக்கிது. ஒரு கோபுரம் இருக்கு. 4 பில்லர் இருக்கு. எதுவுமே பண்ண முடியல. அதுக்கப்புறம் அப்படியே நிக்கிது. நம்ம கஷ்டம் தானே இல்லைங்களா? ரொம்ப கிராமங்கள்ல வந்து உங்களுக்கு அவ்வளோ ஃபண்ட்லாம் கிடைக்கிறது கஷ்டம். ஸோ அப்படியே நிக்கிது. அப்போ சிஸ்டரும் அவங்க ஹஸ்பண்ட்லாம் போயிட்டு அவங்ககிட்ட பேசிட்டு ஒரு எஸ்டிமேஷன் மாரி போட்டுட்டு வராங்க. நாங்க எவ்வளோ முடியுதோ நாங்க பண்றோம் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க எஸ்டிமேஷன்லாம் போடும்போது 5 லேக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. சரி 5 லேக்ஸ் நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து நமக்கு ஒரேடியா தேவைப்படாது. அப்பப்போ ஃபண்ட் ரிலீஸ் பண்ணிக்கலாம். அப்பலாம் வந்து புக் வந்து நல்ல வந்து திருப்புகழ் புக் சேல்லாம் பார்த்தீங்கன்னா, அப்படியே உச்சத்தில போயிட்டுருந்தது. ஸோ எங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி, நாங்க பண்றோம் அப்படின்னு சொல்லியாச்சு. அதுக்கு வந்து ஐ திங்க் அட்வான்ஸா வந்து சாரி அட்வான்ஸ் இல்ல. ஒரு முதல் தொகையா வந்து ரூ. 50,000 அனுப்புறோம். அனுப்பி வேலையும் வந்து அவங்க ஸ்டார்ட் பண்றாங்க. அந்த கான்கிரீட் அந்த தூணுக்கு முன்னாடி இருக்க அந்த கான்கிரீட்லாம் போடுறதுக்கு ஸ்டார்ட் பண்றாங்க. ஸோ ஃபண்ட் அனுப்ப ஆரம்பிக்கிறோம். ஸோ பிகினிங்லயே பார்த்தீங்கன்னா, ஒரு வீடியோ கால் நான் பேசுறோம். அதாவது ரமாதேவி சிஸ்டர் அங்க இருக்காங்க. அங்க வந்துட்டு அவங்க கால் பண்ணி குடுக்குறாங்க. ஐயா கிட்ட வந்து நான் வீடியோ கால்ல பேசுறேன். அப்ப வந்து நான் கேட்கிறேன், "ஐயா இந்த கோயில் வந்து அம்பாள் வந்து எங்களுக்கே வந்து இப்படி பெரிய பெரிய கனவுகள் குடுக்குறாங்க. அப்படிங்கும்போது உங்களுக்கு எப்படி கட்ட சொன்னாங்க?" அப்படின்னு கேட்கிறேன். அந்த கதைய நீங்களும் தெரிஞ்சுக்கணும். அந்த கோயில் வந்து பாழடைஞ்ச நிலைமையில இருக்கும்போது நடந்த விஷயம். பெரியவர் வந்து எங்கேயோ போயிருக்காரு. வெளியூர் போயிருக்காரு. ரிட்டர்ன் ஆயிட்டாரு. ஊருக்கு வந்து ரிட்டர்ன் ஆயிட்டாரு. வீட்டுக்கு வந்து பார்க்குறாரு, கதவு பூட்டியிருக்கு. ஐ மீன் திறக்குறாரு. பூட்டியிருந்த கதவ திறக்குறாரு. உள்ள பார்த்தீங்கன்னா, நடு வீட்டுல ஒரு கரகம் இருக்கு. அவருக்கு தூக்கி வாரி போடுது. "இது என்ன கரகம் இருக்கு? பூட்ன வீட்ல எப்படி வந்து கரகம் வந்துச்சு? யாரா வந்தாங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு இவரு என்ன பண்றாரு, வெளிய போய் கண்ணுக்கு தெரியிற தூரம் வரைக்கும் பார்க்குறாரு. அது கிராமம். சுத்தியும் ரொம்ப வீடெல்லாம் கிடையாது. யாரும் அவர் கண்ணுக்கு தெரியல. "என்னன்னு தெரியலையே" அப்படின்னு திரும்பியும் வீட்டுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கரகத்த காணோம். அப்பவே தெரிஞ்சிருச்சு இது அம்பாளோட விளையாட்டு. அப்படின்னு அவருக்கு வந்து அவரோட உள்ளுணர்வுல புரிஞ்சிருச்சு. அம்பாள் வந்து இந்த கோயில வந்து கட்ட சொல்றா, கட்டி பூஜையெல்லாம் பண்ண சொல்றான்னு அவருக்கு புரிஞ்சிருச்சு. அதனால அதுக்கப்புறம் வந்து அவர் இடிக்கிறாரு. கோயில வந்து இடிச்சுட்டு அம்பாள வந்து தனியா எடுத்து ஒரு ட்ரம்ல வைக்கிறாங்க. அப்ப கூட வந்து அவங்க ஊர்லயே ஒருத்தவங்க வந்து யோசிக்கிறாங்க. இவர் பாட்டுக்கு இடிக்கிறாரே! இந்த வயசான காலத்துல இப்படி கோயில் இருக்கிற கோயில்ல இடிச்சிட்டு இருக்காரே! இவரு எப்படி வந்து கோயில் எழுப்ப போறாரு? எவ்வளோ செலவாகும்? என்ன கணக்கு? இவரு என்ன தைரியத்துல இடிக்கிறாரு? அப்படின்னு ஒருத்தங்க நெனச்சிருக்காங்க. ஆக்சுவலி. அம் ஸோ அப்படிதான் இந்த வந்து இந்த கோயில் கட்ட ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னு ஐயா எனக்கு சொல்றாங்க. சரின்னு அப்படின்னு தொடர்ந்து வேலை வேகமா ரொம்ப வேகமா கிட்டத்தட்ட 10 பேரெல்லாம் போட்டு வேகமா வேலை நடக்குது. அப்படியே வந்து முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா, ஃபினிஷிங் நெருங்கிட்டு இருக்கு.
இப்ப பார்த்தீங்க அப்டின்னா, ஆ அந்த நான் 5,00,000 அப்படின்னு ஒரு பட்ஜெட் போட்டேங்களா, அதெல்லாம் தாண்டியாச்சு ஆக்சுவலி. ஸோ எஸ்டிமேஷன் வந்து சரியா நமக்கு பண்ண தெரியல ஆக்சுவலி. ஆ ஐ மீன் எங்களுக்கும் வந்து 5,00,000 அப்படின்னு சொன்னதுனால, அதுக்கு தான் ப்ரிப்பேரா இருந்தோம். போக போக பார்த்தீங்கன்னா, புக் சேல்ஸ் ஆஃப்கோர்ஸ் வந்து அப்படியே போக போக குறையுது. ஆ இங்க வந்து ஃபண்ட் அதிகமா தேவைப்பட்டே இருக்கு. நம்மகிட்ட கையிருப்பு குறைஞ்சிட்டே இருக்கு. அங்க வந்து எப்படின்னா, கடைசி ஆகும்போது செலவுகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெரியும்ல வீடு கட்டி முடிக்கும்போது தான் வுட் ஒர்க்கு, பெயிண்டிங்கு அப்படி அந்த டைல்ஸு, அந்த கிரானைட் ஒர்க்கு இதெல்லாமே வந்து லட்சங்கள், லட்சங்கள், லட்சங்கள்ல தேவைப்படுது. ஆனா என்னன்னா, நான் வந்து அந்த மொத நாள் பேசினேன் இல்லைங்களா? வீடியோ கால் பேசுனேன்னு சொல்லும்போதே, ஐயாக்கு ஒரு வாக்குறுதி நான் குடுத்துட்டேன். என்ன அப்படின்னா, "இந்த கோயிலுக்கு என்ன வேணுமோ அத்தனையும் நாங்க பண்ணி தர்றோம்." அப்படின்னு ஒரு வார்த்தை வந்து குடுத்தாச்சு. ஸோ, வாக்கு குடுத்துருக்கோம். அது எப்படி கோயில் விஷயத்துல குடுத்துருக்கோம் அப்படின்னா, அத கட்டாயம் பண்ணியே தான் தீர்றோம். அ அதுல வந்து நான் வந்து ரொம்ப உறுதியா இருக்கேன். ஸோ, என்ன பண்றோம் அப்படின்னா, அ அமௌண்ட்டு எ கணக்கு இப்பதான் கணக்கே போட ஆரம்பிக்கிறோம். எப்படி பத்துமா? என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவலையோட நாங்க ஆர்மில கையிருப்பெல்லாம் வந்து என்னென்ன கலெக்ஷன் இது எல்லாத்தையும் பார்த்துட்டு பண்ணும்போது, அப்புறம் என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, ஓகே ஒருத்தர் வந்து பெயிண்டிங் ஃபுல்லா அவர் பார்த்துக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. ஒருத்தர் மெட்டீரியல் வாங்கி தரேன்னு சொல்லியிருக்காரு. இன்னொருத்தர் ஐ திங்க் கூலி குடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. ஒருத்தர் கலசம் வாங்கி தரேன்னு சொல்லியிருக்காரு. ஒருத்தர் கிரில் போட்டு தரேன்னு சொல்லி, இப்படி எல்லாருக்கும் வந்து சில பேர் வந்து வந்து அவங்க நாங்க பண்ணி தரோம் அப்படின்னு சொல்லி அவங்க நெறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால பெரிய செலவெல்லாம் கவர் ஆயிரும்னு நெனைக்கும்போது தான், அம்பாள் யாரெல்லாம் இத செலவுகள்லாம் ஏத்துட்டு பண்ணி தராங்க அப்படின்னு சொன்னாங்களோ, அவங்க யாரையுமே அனுமதிக்கலைங்க. சத்தியமா சொல்றேன். இதெல்லாம் வந்து ரொம்ப லேட்டா தான் எங்களுக்கு புரிஞ்சுது. பெயிண்ட் வாங்கி தர சொன்னாங்க. பண்ண முடியல. அந்த கலசம் வாங்கி தரேன் அப்படின்னு சொன்னவங்க, அவங்களும் வந்து ஏதோ ஒரு வெளி உ உ விஷயமா வெளியூர் போனவங்க அவ்வளதான். ஒரு 10,000 ஏதோ குடுத்துருக்காங்க. அதோட முடிஞ்சது. ஏன்னா கலசத்துக்கு மட்டுமே 50,000, 60,000 ஆகும். அ அதுக்கப்புறம் வந்து ஐ திங்க் கிரில்லுன்னு நெனைக்கிறேன். அதுவும் அப்படிதான். கிரில் பார்த்தீங்கன்னா 2 டூ 3 லட்சம் ஆகும். இன்னுமே நம்ம போடாம தான் இருக்கோம் கோயிலுக்கு. என்னன்னா, அதுக்கும் பார்த்தீங்கன்னா, பண்றவங்க சொல்லி வந்து செலவு அதிகமாகுதுன்னு அவங்களாலயே பண்ண முடியல. இது மாரி இது மாரி வந்து என்னலாம் பண்ணாங்கன்னு நெனச்சாங்களோ, அவங்களால யாருனாலயும் பண்ணவே முடியல. ஆனா, நம்ம இந்த கோயில்ல வந்து நமக்கு ஒரு இதுக்கு விஷயம் வந்து வாக்குறுதி குடுத்துட்டோம் அப்டின்னா, அத செய்யணும். அ அது என்ன மாரி விஷயத்துல, ஜஸ்ட் லைக் தட் ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. கடவுள் சம்மந்தமான விஷயம். ஸோ பண்ணியே ஆவணுன்ட்டு, நாங்களும் என்ன பண்றோம், அப்பதான் வந்து இன்டர்னலா டொனேஷன் கேட்க ஆரம்பிக்கிறோம். WhatsApp குரூப்ல வந்து டொனேஷன் கேட்கிறேன். ஆனாலும் வந்து அதான் சொல்றேங்க. ஆர்எஸ்எம் ஃபேமிலினா, அது வந்து ஒரு தனி ஆக்சுவலி. நான் இந்த மாரி ஒரு சூழ்நிலை, இந்த மாரி இது நெனச்சத விட செலவுகள் அதிகமா இருக்கு அப்டின்னு சொன்னோனே, நம்பவே மாட்டீங்க. இப்படிங்கிறதுக்குள்ள 3,00,000 கலெக்ட் ஆகுது. அத வச்சு தான் பண்ணோம். ஸோ எல்லாமே நானுமே ஒரு வீடியோல சொல்லி நீங்களும் நெறைய பேர் கூட பே பண்ணீங்க ஆக்சுவலி. ஸோ இது மாரி வந்து அ நம்மகிட்ட இருந்து தான் வாங்குனாங்க. யாரையுமே அவங்க அலோவ் பண்ணல. யாருனாலயுமே செய்ய முடியல. பெயிண்ட் வந்து திரும்பியும் நம்ம ஃப்ரெஷ்ஷா வந்து ஒரு கொட்டேஷன் கேட்டு, மறுபடியும் மெட்டீரியல் வாங்கி அட்வான்ஸ் குடுத்து பண்ணது நம்ம. கலசம் பார்த்தீங்க அப்டின்னா, கடைசில கலசம் நம்ம தான் வாங்கி குடுத்தோம். கிரில் ஒர்க் ஓகே. இன்னுமே வந்து பெரிய செலவு அப்டிங்கிறனால இன்னும் பெண்டிங்கா வச்சிருக்கோம். அது ஒண்ணு தான். அது ஒரு வேல மட்டும் தான் பண்ண முடியாம பெண்டிங் வச்சிருக்கோம். மீதி எல்லா வேலையும் முடிச்சுட்டோம். அதே மாரி தான். அந்த டைல்ஸ், கிரானைட்லாம் ஒட்டுறது. அது கிட்டத்தட்ட அதுக்கு மட்டுமே 1,00,000 தேவைப்பட்டுச்சு. ஸோ என்னன்னா, எல்லா வேலையுமே நம்ம ஒரு இடத்துல கோட் வாங்கியிருப்பாங்க. ஒருத்தவங்க பண்ணி தரேன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா, அது நடக்காது. திரும்பியும் வந்து ஃப்ரெஷ்ஷா கோட் வாங்கி, நம்ம வந்து அட்வான்ஸ் குடுத்து நம்ம பண்ற மாரி இருக்கும். ஸோ அந்த சைடு பார்த்தீங்கன்னா, அப்படியே நம்ம குடுக்க குடுக்க வந்து காசு வந்து அவ்ளோ வந்து உள் வாங்கிட்டே இருந்தது அந்த கோயில் கட்டடம். அ பட் எல்லாமே வந்து தங்கு தடை இல்லாம நடந்துச்சு. இத விட அல்டிமேட் என்னன்னா, பழைய அம்பன தான் கொண்டு வந்து வைக்கிற மாரி பிளான் ஆக்சுவலி. அ அதுக்கப்புறம் அது ஏதோ ஒரு காரணத்தால அந்த அம்பாள வந்து வேண்டாம். அந்த அம்பாள வந்து அந்த அ கர்ப்பகிரகத்துல வந்து கீழ இந்த அம்பாளுக்கு புது அம்பாள் கீழ வச்சுக்கலாம் அப்படின்னு புதுசாவே வாங்கலாம் அப்படின்ட்டு, வேற ஒரு வந்து நம்ம காசு வச்சிருந்தத வந்து அம்பாளோட அந்த சிலையோட விலை பார்த்தீங்கன்னா 58,000. ஸோ அத குடுத்து வாங்கிட்டு வந்துட்டாங்க ஆக்சுவலி. ஸோ இது மாரி அடிஷனல் செலவு வந்துட்டே இருந்தது. அப்புறமா நம்ம ஆர்எஸ்எம் ஃபேமிலில பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒரு இன்ஸ்டிங்க்ட் வந்து ஒருத்தங்க அம்பாளுக்கு அது பண்ணணும்னு எனக்கு தோணுச்சு. அதே மாரி கேட்டேன். அவங்க உடனே ஒத்துக்கிட்டாங்க. அம் அ அவங்க வந்து அம்பாள் அந்த 58,000 ஃபுல்லா அவங்க ஸ்பான்சர் பண்ணாங்க. ஸோ இது மாரி வந்து அம்பாள் அவங்க என்ன நெனைக்கிறாங்களோ, யார்கிட்ட வாங்குறாங்களோ, ஃபுல்லா ஒன் அண்ட் ஒன்லி ஆர்எஸ்எம் மெம்பர் கிட்ட தான் வாங்குனாங்க. இத விட அல்டிமேட்டா என்னன்னா, சில விஷயங்கள் சின்ன விஷயங்கள் கூடங்க. ஆக்சுவலி கும்பாபிஷேகத்துக்கு கூட போது பார்த்தீங்கன்னா, அ அன்னதானம் ஒருத்தர் வந்து நாங்களே பண்ணி தரோம் அப்படின்னு சொல்றாங்க. நாங்களே வந்து ஆள் போட்டு சமைச்சு ஃபுல்லா நாங்களே பண்ணி தரோம்ன்னு சொல்றாங்க. கடைசில பார்த்தீங்கன்னா, அவங்க வீட்ல கண்டோலன்ஸ். ஸோ அவங்க வீட்ல காரியம் நடந்துட்டுருக்கு. அங்க எங்க வச்சு நீங்க சமைச்சு கொண்டு வருவீங்க? அவங்களாலயும் பண்ண முடியல. கடைசி அன்னதானத்துக்கு நம்ம தான் குடுத்தோம்.
ஸோ எனக்கு ஒரு ஸ்டேஜ்ல வந்து புரிஞ்சிருச்சு. அம்பாள் வந்து எல்லாத்தையுமே நம்மகிட்ட இருந்து தான் எதிர்பார்க்குறாங்க அப்டின்ட்டு. நான் WhatsApp குரூப்ல கூட சொல்லியிருப்பேன். இது நம்ம பண்ணியே ஆகணும். தலைய அடமானம் வச்சாவது இந்த 2 கோயில் அதாவது சிவன் கோயிலும் சரி, அம்பாள் கோயில் வந்து 2மே முழுசா முடிச்சு தரணும்னு 2 இடத்துலயும் வாக்கு குடுத்துருக்கோம். தலைய அடமானம் வச்சாவது பண்ணணும். நான் சொன்ன அந்த ஒரு வார்த்தைக்காக எத்தன பேர் தெரியுங்களா? உடனுக்குடன் எனக்கு வந்து எங்க டாலர்லயும், பவுண்ட்லயும், ருப்பீஸ்லயும் அனுப்பிச்சாங்க. அதுதான் ஆர்எஸ்எம் ஃபேமிலி அப்டிங்கிறது. அது எல்லாமே அம்பாள் குடுத்தது, முருகர் குடுத்தது. இந்த நம்பிக்கை நீங்க வந்து என் மேல வச்சிருக்க நம்பிக்கை எல்லாமே எனக்கு கிடைச்ச பாக்கியம் ஆக்சுவலி. ஸோ இப்படி தான் போயிட்டுருக்கும்போது பார்த்தீங்கன்னா, இது ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம். கும்பாபிஷேகம் வச்சாச்சு. கும்பாபிஷேகம் வச்சுட்டு, அந்த எந்திரம் வைப்பாங்க இல்லைங்களா? ஸோ அம்பாள் விக்கிரகத்துக்கு கருங்கல் விக்கிரகம். அது கீழ வந்து எந்திரம். எந்திரத்தில தான் அத்தன சக்தியும் வந்து இறங்கும். கலசம் வழியா எந்திரத்தில வந்து இறங்கும் இல்லையா? ஸோ அந்த அந்த எந்திர தகடு பார்த்தீங்கன்னா, அது மிஞ்சி போனா ரூ. 100 ரூ. 200 தான் இருக்கும். அது வந்து பர்ட்டிகுலரா இந்த அம்பாளுக்கு இந்த மாரி நாகம் போட்ட மாரி இந்த மாரி தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு இது இருக்கு. அது ஜெனரலி வந்து கும்பாபிஷேகம் பண்ற ஐயரே வாங்கிட்டு வந்துருவாங்க. ஆனா, கடைசி நேரத்தில அவருக்கு அது கிடைக்கல. பார்த்தீங்கன்னா, அவர் எங்கெங்கேயோ சுத்தி எங்கேயும் கிடைக்கல. ரமாதேவி சிஸ்டர் பார்த்தீங்கன்னா, அவங்க வீட்டுக்கிட்ட சும்மா ஒரு நாட்டு மருந்து கடையில ஈஸியா அந்த எந்திரம் கிடைச்சது. ஒரே அட்டெம்ப்ட்ல கிடைச்சது. அது கூட நம்ம கையில இருந்து தான் வாங்கிட்டாங்க ஆக்சுவலி. அந்த நவரத்தினங்கள் நம்ம கையில இருந்து தான் வாங்கிட்டாங்க. ஸோ இவ்ளோ பண்ணிட்டு அம்பாளுக்கு முக்கியமா வேணுங்கிறது பட்டு புடவ, நகை இதெல்லாம் வேணும் இல்லையா? ஸோ இதுக்கெல்லாம் வந்து போய் ரொம்ப ஹேப்பியா வந்து ஷாப்பிங்லாம் பண்ணி, ஃபோட்டோஸ்லாம் ஷேர் பண்ணி, சூஸ் பண்ணி போட்டோம். ஸோ கும்பாபிஷேகத்தன்னைக்கு போட்டிருந்த அந்த நகையாகட்டும், புடவையாகட்டும் ரொம்ப சந்தோஷமா எல்லாம் வந்து நம்மகிட்ட தான் வாங்கி போட்டுக்கிட்டாங்க. அ அப்புறமா அதான் என்னன்னா, இந்த இடத்துல வந்து பாருங்க, அம்பாள வந்து ஒருத்தங்க எப்படி வந்து கோவப்படுத்தியிருக்காங்க. அதுக்கு அவங்களோட ரியாக்ஷன் பாருங்க. பார்த்தீங்கன்னா, அந்த கலசம் வாங்கி தரேன்னு சொல்லிட்டு ஒருத்தங்க ரூ. 10,000 குடுத்துருந்தாங்க இல்லையா? அவங்க வெளியூர் போயிருந்திருக்காங்க. திரும்பி வந்துட்டாங்க. அவங்க கேள்விப்பட்டுருக்காங்க. வந்துட்டு விஷயம் தெரியறதுக்கு முன்னாடியே இன்னொரு ரூ. 5,000 வந்து ஒருத்தங்களுக்கு ஜிபே பண்ணிட்டாங்க. கோயில் சம்மந்தப்பட்ட ஒருத்தங்களுக்கு. அப்புறமா என்ன ஆயிருக்கு, இவங்களுக்கு தெரிய வந்துருச்சு. கலசம் ஆல்ரெடி வாங்கிட்டோம் அப்படிங்கிறது தெரிய வந்துருச்சு. அதனால அவங்களுக்கு கோவம் வந்துருச்சு. அதான் வாங்கிட்டீங்களா, அப்புறம் எதுக்கு நான் அனுப்பிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு இவங்களுக்கு தோணி நைட்டு 11 மணிக்கு சம்மந்தப்பட்டவங்க கால் பண்ணியிருக்காங்க. யாருக்கு அனுப்பிச்சாங்களோ கால் பண்ணி, "எனக்கு தெரியாது அந்த 5,000 இப்பவே போடணும்" அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரின்னு அவங்களும் அப்பவே திரும்ப காச போட்டாங்க. எப்படி இருக்காங்க பாருங்க. அம்பாளுக்குன்னு சொல்லிட்டு கோயிலுக்குன்னு குடுத்த 5,000 திருப்பி வாங்கிட்டாங்க. ஸோ இப்ப என்ன ஆகுது, கும்பாபிஷேகம் முடியுது. மண்டல பூஜை 48 நாள் மண்டல பூஜை நடக்கும் இல்லைங்களா? மண்டல பூஜை நடக்குது. அவங்க அந்த ஊர்ல வந்து மிகப்பெரிய வசதி படைத்தவங்க போல இருக்கு. ஆக்சுவலி நல்ல நல்ல செல்வாக்கான ஆளுங்க. அவங்க நெனச்சா வந்து அவங்க அந்த கட்டிடத்துக்கு அவங்க வந்து அவங்களால முழுசாவே பண்ணியிருக்க முடியும். ஆனா இந்த இடத்துல வந்து அவங்க அந்த ரூ. 5,000 திருப்ப தான் வாங்கியிருக்காங்க. இப்ப என்ன ஆகுது பாருங்க, அந்த மண்டல பூஜையில ஒரு நாள் அவங்க எடுத்து ரொம்ப கிராண்டா பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்காங்க. எப்படி எல்லாத்தையும் ஊர் மக்கள் எல்லாத்தையுமே இன்வைட் பண்ணி, ஆள வச்சு அந்த இதெல்லாம் அந்த என்ன சொல்றது? ஷெட்லாம் போட்டு சமைச்சு, அத்தன பேருக்கும் நம்ம சாப்பாடு போட்டு தடபுடலா பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி, ஒரு நாள் அதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. என்ன ஆகுது, அந்த அன்னைக்கு காலையில 3 மணிக்கே வந்து ஆளுங்களும் எல்லாரும் ஃபுல் ஊருக்கே வேணுங்கிறத சமைச்சு வச்சுட்டு அவங்க கிளம்பிட்டாங்க. கரெக்ட்டா 5 மணி தாண்டி பயங்கர புயலும், காத்தும், மழையும் அடிச்சு, கரண்ட் எல்லாம் போயி, அவங்களுக்கு ஒருத்தங்க கூட வரல. வர முடியல. அது இல்லாம கரண்ட்டும் போயி ஒரு சின்ன ஒரு ஒரு விளக்கு ஏத்தி, அத வச்சு தான் பூஜையே பண்ணியிருக்காங்க. யாருமே இல்லாம பூஜை பண்ணிட்டு, அந்த சாப்பாடெல்லாம் அவங்களே எடுத்துட்டு போயிருக்காங்க. எப்படி ஒரு இதெல்லாம் மூவில நடக்கிறத கேட்குற மாரி இருந்தது எனக்கு ஆக்சுவலா கேட்கும்போது. அப்படி ஒரு தண்டனை அவங்க குடுத்தாங்க. நீ வந்து ஒரு குடுத்த ரூ. 5,000 வந்து அப்படி கராரா திருப்பி வாங்குன நீ, என்னோட சந்நிதியில எனக்கு பூஜை பண்ணி ஊருக்கே கூப்பிட்டு நீ சாப்பாடு போடணும்னு நெனைப்பியா? அப்படின்ட்டு அம்பாள் அத அனுமதிக்கவே கிடையாது. அப்படியே வந்து எப்படி அப்படியே முடிச்சு விட்டாங்க. சீரியஸ்லி. இதுவே பாருங்க அதுக்கப்புறமா நம்மளுடைய பூஜை வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வெள்ளிக்கிழமை தான் அமைஞ்சது. அம்பாளுடைய அனுகிரகத்தால வெள்ளிக்கிழமை அமைஞ்சது. அதுக்கு வந்து அ ஒரு நாள் முன்னாடியே வந்து ரமாதேவி சிஸ்டர் அங்க போயிட்டாங்க. முந்தின நாளே போயிட்டாங்க. வியாழக்கிழமையே போயிட்டாங்க. அங்க தான் அப்பதான் கேள்விப்படுறாங்க. அதுக்கு முந்தின நாள் தான் வெளியூர்க்காரங்க வந்து இதுல வந்து சின்ன சின்ன வேலை இருக்குன்னு செய்ய வந்திருக்காங்க கோயில்ல. அந்த சைட்ல வந்து அந்த இதுல பில்டிங்ல வந்து வேலை செய்யணும்னு வந்திருக்காங்க. அப்பதான் அந்த வெளியூர்க்காரங்க ஒரு ஐ திங்க் 3 பேரோ, 4 பேரோன்னு நெனைக்கிறேன். பார்த்துருக்காங்க. அந்த இடத்தில் 5 தல நாகம் ஒண்ணு வந்திருக்கு. அத பார்த்துருக்காங்க. அ நான் வந்து இப்போ இந்த கொலாப்புரி அம்மன் ஃபோட்டோ வந்து உங்களுக்கு போடுறேன் பாருங்க. அவங்களுடைய தலை மேல வந்து இது மாரி 5 தலை நாகம் இருக்கும். இதுதான் வந்து கொல்லாப்புரி அம்மனுடைய ஃபோட்டோ. அத்தன அழகா இருப்பாங்க. இந்த ஃபோட்டோவ வந்து நாங்க என்ன சொல்ல மணிக்கணக்குல உட்காந்து பார்த்துட்டு இருக்கோம் ஆக்சுவலி. அத்தன அழகா இருப்பாங்க. அப்படியே அந்த சாமுத்திரிகா லட்சணம் பொருந்திய அப்படி ஒரு உருவமா இருப்பாங்க.
அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த அம்மன் கிட்ட இருந்த அந்த 5 தலை நாகம் வந்து அங்க கோயில்கிட்டயே ரொம்ப வருஷமாவே ஒரு பாம்பு புத்து இருக்கு. ஸோ அங்க தான் பார்த்து அவங்கலாம் அரண்டு போயிட்டாங்க. அப்படி வந்து 5 தலையும் வச்சுட்டு அந்த உடம்பு அப்படியே இப்படிக்கும் அப்படிக்கும் ஆடிட்டு இருந்தது. அந்த தலை வந்து ஆடிட்டு இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஓடி போய் ஊர்க்காரங்கலாம் கூப்பிட்டுருக்காங்க. கூப்பிட்டு வந்து பார்க்கறக்குள்ள அந்த நாகத்தை காணோம். ஸோ அம்பாளே வந்திருக்காங்க. ஏன்னா 5 தலை நாகம் இருக்கா அப்படின்னு நான் கூகுள்லாம் பண்ணும்போது அப்படியெல்லாம் இல்ல. அதெல்லாம் பொய் அப்படிங்கிற மாரி பார்த்தாங்க. அதுக்கப்புறமா வந்து அம்பாள் சம்மந்தப்பட்ட ஒருத்தங்க கிட்ட நேத்து தான் நான் பேசினேன். அப்ப அவர் சொன்னாரு, "இது மாரி வந்து எல்லார் கண்ணுக்கும்லாம் தட்டுப்பட மாட்டாங்க. அதெல்லாம் வந்து கூகுளுக்கும், அறிவியலுக்கும் அப்பாற்பட்டது. ஸோ கண்டிப்பா இருக்கு." அப்படின்னு சொல்லி அவரு சொன்னாரு ஆக்சுவலி. ஸோ அத கண்ணார பார்த்துருக்காங்க. ஸோ அது நம்ம பூஜைக்கு வந்து கரெக்ட்டா 1 நாள் முன்னாடி வந்து வந்தது வந்து பெரிய ஆசீர்வாதமா பட்டது. இது பார்த்தீங்கன்னா, நம்ம ஏதோ ஒரு கோயிலுக்கு சும்மா பண்ற டொனேஷன் அப்படி கிடையாது. நான் திரும்ப திரும்ப சொல்றது என்ன அப்படின்னா, இதுக்கு நீங்க பெருமைப்பட்டுக்கோங்க. உங்களுக்கே தெரியாம இந்த காரியத்தில இன்வால்வ் ஆயிருக்கீங்க அப்படி சொல்றதுன்னா, அவங்கள நம்மள தேர்ந்தெடுத்து பண்றாங்க. நான் இந்த இடத்துல ஒரு YouTube அப்படின்னு இருக்கிறதாலயும், அந்த ஒரு நடுவுல சென்டர் ஆஃப் பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட்டா தான் இருக்கிறேனே தவிர, இது உங்களுடைய காசு, ஆர்மி டீமோட உழைப்பு, இதெல்லாம் சேர்ந்து தான் வந்து இப்படி ஒரு கோயிலா உருவெடுத்திருக்கு. அங்க அவங்க யாரையுமே அனுமதிக்காம நம்மகிட்ட மட்டுமே நம்மகிட்ட காசே இல்லைனாலும், பத்தல அப்படின்னாலும் அவங்களுக்கு தெரியுது. யார்கிட்ட இருந்து வாங்கணும் அப்படின்னு அவங்களுக்கு தெரியுது. டொனேஷன் கேட்டோனே வந்து ஒரு 3,00,000 வந்து கலெக்ட் ஆச்சு. அத வச்சு தான் அந்த வேலைகள முடிச்சோம். கும்பாபிஷேகம் வரைக்கும் வந்து சப்போர்ட் பண்ணிட்டே இருந்தோம். எப்பயுமே இங்க நம்ம யுகேல நடக்கிற பூஜைகளாகட்டும், இந்த மாரி கோயில் விஷயங்களாகட்டும், நான் வேண்டுறது எப்பவுமே உங்களுக்காக தான். ஏன்னா இது எல்லாமே உங்களுடைய காசு. உங்களுக்கே தெரியாம வந்து உங்களுக்கு ஒரு கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கும்போது, அவங்க எல்லாரும் நல்லா இருக்கணும். யார்கிட்டலாம் தேர்ந்தெடுத்து நீங்க வாங்குறீங்களோ, அவங்க எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் நான் எப்பயுமே வேண்டுறதுக்கு காரணம் இதான். ஸோ இந்த கொலாப்புரி அம்மன் எப்பவுமே அவங்க நம்மளோட அம்மா. நமக்கு அவங்களுடைய ஆசீர்வாதம் எப்பவும் இருக்கும். நம்மகிட்ட ஒவ்வொருத்தர்கிட்டயும் அவங்க செலக்ட் பண்ணி, தேர்ந்தெடுத்து, அந்த வேலைகள வாங்கி செலவுகள ஐ மீன் அந்த செலவுகள பண்ணி, அவங்க அந்த கோயில வந்து அவங்களே எழுப்பிக்கிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஆக்சுவலி. இப்ப நீங்க சொல்லுங்க. கமெண்ட்ல சொல்லுங்க. நீங்க வந்து பிளெஸ்ட்டா ஃபீல் பண்றீங்களா? இது வந்து நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டதாக நீங்க ஃபீல் பண்றீங்களா? நீங்க எங்கேயோ இருக்கீங்க. நான் எங்கேயோ இருக்கேன். நேருக்கு நேர் நம்ம பார்த்ததில்ல. நம்ம கொலாப்புரி அம்மனை நேருக்கு நேர் பார்த்ததில்ல. ஆனா அவங்களுக்கு யார தேர்ந்தெடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு அவங்க வந்து முடிவு பண்ணியிருக்காங்க ஆல்ரெடி. அம்பாள் நமக்கு இந்த வாய்ப்பு குடுத்ததுக்கு நம்ம எல்லோருமே நன்றி சொல்லுவோம். ஓம் ஸ்ரீ கொலாப்புரி அம்மன் தாயே போற்றி! ஸோ, இந்த மாரி இந்த ஜர்னில நீங்க இணைஞ்சுக்கணும் அப்டின்னா, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்ல விஷயங்கள்லாம் சேர்ந்து, இன்னும் நெறைய விஷயங்கள் பண்ணுவோம். நம்மளுடைய இந்து சமயத்துக்காகவும், நம்மளுடைய எதிர்கால குழந்தைகளுக்காகவும், எதிர்கால சந்ததிகளுக்காகவும் இன்னும் நம்ம நெறைய பண்ணணும். இந்த YouTubeப எவ்வளோ ஆக்கப்பூர்வமா முடியுமோ, அவ்வளோ ஆக்கப்பூர்வமா பயன்படுத்துறது என் கையில மட்டும் இல்ல, நம்ம எல்லார் கையிலயும் தான் இருக்கு. ஸோ இணைஞ்சுக்கோங்க. தேங்க் யூ சோ மச். முருகா சரணம்.